கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள காற்றாலைகள் மூலம் பெறப்படும் மின்சாரத்தை முழுமையாக பயன்படுத்தும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. காற்றாலை மின்சாரம் இதற்கு தமிழகத்தில் முதலில் அச்சாரம் போட்ட இடம் கன்னியாகுமரி மாவட்டம். கோடை காலத்திற்கு பிறகு மின்சார உற்பத்தியில் காற்றாலைகள் முக்கிய இடம் பிடிக்கும். ஏனெனில் இந்த பருவத்தில்தான் தென்மேற்கு பருவக்காற்று வீசத் தொடங்குகிறது. காற்று அதிகரித்து மின் தேவை முழுமையாக பூர்த்தி செய்யப்படும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது ஆரல்வாய்மொழி பகுதியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு அதிகரித்திருப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். 2-3 நாளாட்டு அறிவிக்கப்படாத மின்வெட்டு டெய்லி காலைல 4 மணி நேரம், சாயந்தரம் 2-3 மணி நேரம் அப்படி இருக்குது. இப்போ தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கினதுனால தமிழக அரசு இதை பயன்படுத்தியாச்சுன்னா உங்களை மின்வெட்டையும் கண்டிக்கிறான். இவங்க 100 யூனிட் மாதத்தில் கம்மி பண்ணுன்னு சொல்லுறது வரவேற்கத்தக்கது. ஆனால் இதை நல்லா பயன்படுத்தியாச்சுன்னா இங்கே கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கும். மின்வெட்டினால் தொழில் முனைவோர் பாதிக்கப்படுவதால் காற்றாலை மூலம் கிடைக்கும் மின்சாரத்தை முழுமையாக பயன்படுத்தி இப்பகுதியில் உள்ள மின்தடையை நிறுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். காற்றாலை மின்சாரமானது அதிகமாக இருக்கிறது. இந்த மின்சாரத்தை தமிழக அரசானது சரியான முறையில் பயன்படுத்தி இந்த மின்சாரத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துமானால் தமிழகத்திலே மின்தடை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. காற்றாலை மின்சார உற்பத்தியை மேலும் மேம்படுத்தி மின்சார உற்பத்தியை சீராக்கினால் மின்வெட்டு இல்லாத நிலையை ஏற்படுத்த முடியும் என்பதே அப்பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் குரலாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் தாகூர்.